எனக்கு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கா பாடி பில்டிங்ல. மார்ச் 20ஆம் தேதி அன்னைக்கு யாருக்கு ஆர்ம்ஸ் பெருசு அப்படின்னு காமிக்கணும். பெரிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மாட்டி இருக்கு. மார்ச் 20 சார்? மார்ச் 20ஆம் தேதி. மார்ச் 20 டன். லேடியை வந்து அடிச்ச சீனு நான் நடிச்சதாவே எனக்கு தெரியாது. எக்ஸப்ட் ஒருத்தர் அடிக்கணும்னு சொன்னது கூட அடிக்க முடியாம போனது வந்து ஒரு மிகப்பெரிய நடிகையும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. அந்த அந்த நண்பு சகோதரிக்கு வேணா தருவியா தரமாட்டியா தரலன்னா பேச்சு 2026ல ஏதாவது இல்லை, பேசிக்கலி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். ஓகே, நான் வந்து கருத்து சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஒரு வந்து 100 பேர் வராங்கன்னு சொன்னால் அந்த 100 பேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற சக்தி கொடுக்கும். செல்லம், வடிவேல் சார் கூட காம்பினேஷன் வந்து உன் மூலம் தான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், ஐ மீன் அந்த கத்தி சுற்றிட்டு வந்துருக்கே வந்துருவார்ல அரசு, பெல் பாய் ஏதோ பேட் பாய் ஐஸ்வர்யா ராய் பஞ்சாயி அதெல்லாம் சொல்லியிருப்பீங்கல்ல, அதெல்லாம் அவ்வளோ தடவை பார்த்து ரசிட் பண்ணேன். சீரியஸாக இருப்பீங்க, டக்குன்னு காமெடி மாறிட்டு திடீர்னு ஷிஃப்ட்டில் ஒரு சீரியஸாக போகிறது இருக்குல்ல, பட் அது காமெடி தான். அந்த ஒர்க் பண்ணுற விஷயம்லாம் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது. வடிவேல் சாரோட காம்பினேஷன் அடுத்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வடிவேல் சார் நானும் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு 1 month முன்னாடி மீட் பண்ணோம். ஓகே, அப்போ வடிவேல் சார் ஆனால் நம்ம ஒரு காமெடி ஃபுல் அண்ட் காமெடி பண்ணுவோன்னே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் எஸ் யூ ஹேவ் டு சார். அந்த காம்பினேஷனை மிஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். வடிவேல் நீங்கள் ஒரு கரெக்டான மீட்டில் வந்து சார் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியம். ஒரு காமெடி ஆர்டிஸ்டோட பண்ணும்போது அந்த அரசு படம் அடிக்கடி சொல்லுவேன், அவ்வளோ சீரியஸான படத்தில் கரெக்டாக அந்த கேரக்டர் மாறி வடிவேல் தகுந்த மாதிரி மாறி சார் பண்ணுவாங்க. சார் நீங்கள் பண்ணுங்க சார் வடிவேல். அது எல்லாத்தோட ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னன்னா, அந்த காமெடியிலேயே ஏயில வந்து நாங்கள் பண்ண அலுப்பு தான். ஏயில வந்து சிஸ்டரை போயிட்டு தங்கச்சியை போய் பஸ் ஏற்றி விட பல தடவை மிதிச்சு வந்த பிறகு இன்னசென்ட் என்னடா நடந்துச்சு, நீ என் மேல ஏறி போட்டுதானே நடந்துச்சு. பாய்வன் அட்டக் ஏதோ யாரோ ஒரு அண்ணு யாரோ அட்டக் அட்டக் 1 minute அப்படி போவேன். போனா எங்க வந்துட்டேன், நீ தானே இப்படி கூட என்ன இப்படி கூப்பிடு குதிரையாடி அண்ட் டார்லிங் உங்ககிட்ட சூரி சாரோட காம்பினேஷன் கூட சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. நம்ம இப்போ பேசின மாதிரி ப்ளீஸ் ஹெல்ப் மீல இருந்து அவர் 6 பேக்ல காமிச்சது நீங்கள் தான். எனக்கு நம்ம படத்தில் தான் காமிச்சிருந்தோம். அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண செல்லம் வந்து ஹீரோ ஆகிட்டாரு. நம்ம அடுத்து செல்லத்தை எப்போ பண்ணுறோம், ஹீரோவாக எதனா சப்ஜெக்ட் வச்சிருக்கோமா? சூரியன் கண்டிப்பா அவர் நான் பேசிட்டே இருப்பேன். வயசை குறைச்சிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நைஸா வயசை குறைச்சிக்கிறாரு. சூரிய நானும் பிரதர்னா பேசிக்குவோம். அவர் வந்து சம ஸ்கிரிப்ட் நான் வச்சிருக்கேன், அடிக்கடி பேசுவோம். இப்போ அவரு 6 பேக் வச்சு உடனே அவன் என்னதான் இருந்தாலும் ஒரு படம் அதில் அந்த படத்தில் காமெடி தான். ஆனால் அதுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு வச்சு அவர் ஜெயிக்கிற மாதிரி தான் சீன் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சுற்றி கீழே போட்டு 2 விழுந்து தோத்துருவாங்க. ஆனால் சார் சங்கர் சார் சொன்னாராம், நீங்கள் அடுத்து ஜெயிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னாராம். எங்களுக்கு தோணல ஃப்ளோல நாங்கள் 6 பேக் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயிசம் ஆகிட்டார். நாங்கள் அது சூரிய பிரதர் பார்த்துட்டு காமெடி தான் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டேன் சார். 6 பேக் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹீரோயிசம்ல ஆட் ஆயிடுச்சு. தெரியல. அப்புறம் எங்களுக்கு அவர் சூரியனுக்கே சொன்னார், எனக்கு தெரியல பிரதர், நான் வச்சதுக்கப்புறம் அப்படியே ஆச்சு. அந்த 6 பேக் வச்சதுக்கப்புறம் தான் நான் வெற்றிமாறன் சார் பார்த்துருக்காங்க. அவர் கல்லப்பட்டு தான் அவர் வந்து இன்னைக்கு ஹீரோவா. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் நான் சொன்னோம் 6 வைக்க முடியுமான்னு சொன்னோம், அந்த ஸ்டெப் எடுத்தது மூலமா இன்னைக்கு ஹீரோவா. அது பெரிய விஷயம். ஆர்டிஸ்ட் மெனக்கடல் வேணும். 6 பேக் வைக்கிறது சாதாரண விஷயம் கண்டிப்பா தெரியுமே சார், தெரியும். பயங்கர கஷ்டம். 3 நாள் தண்ணி குடிக்கூடாது சார், எனக்கு தெரியாத விஷயம். ரொம்ப நிறைய இருக்கு. பிரதர் வந்து ரோட்ல வாட்டர் கண்டென்ட் கட் பண்ணணும், ரொம்ப கஷ்டம். சத்யரா சார் ஒன்று சொல்லிருக்காரு சார், டெய்லி வந்து 100 டைம் வந்து தண்டடுங்க. உங்க உடம்புக்கு வேற எதுவும் தேவைப்படாது, எதுவுமே பண்ணாது. நீங்க எவ்வளவு எடுப்பீங்க? 2 போறதே கிடையாது சார். நான் 5, 6 இந்த மாதிரி சார். ஆனா சூரிய அண்ணிலிருந்து ஆரம்பிச்சேன் சார். சூரிய ஆரம்பிச்சு டெய்லி 100 கூட வைப்பேன் சார். 100 டைம் வந்து ஒரு நாளைக்கு காலையிலேயும் சாயங்காலம் போடுறேன். அது போட்டோடனே அவருக்கு வந்து அப்புறம் தான் கான்ஃபிடன்ஸ் அப்புறமா இறங்கிட்டாப்ல. இதை கேட்டோன்னு தோணுது, நீங்க எத்தனை புஷ்அப்ஸ் போடுவீங்க? நான் வந்து இப்போ உடனே போட சொன்னீங்கன்னா 30 போடுவேன், 50 போடுவேன். டவுட் வருது, வருவா காசு பண்ணிட்டு நீங்களும் காம்படிஷன் போட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்களா?
மறுபடியும் மாப்பிள்ளையா ம். என் மாப்பிள்ளையா ம் அவருக்கு எனக்கு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. போயிட்டு இருக்கா பாடி பில்டிங்ல? மார்ச் 20 அன்னைக்கு யாருக்கு ஆர்ம்ஸ் பெருசு அப்படின்னு காமிக்கணும் பெரிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மாட்டிருக்கு. மார்ச் 20 சார்? மார்ச் 20 மார்ச் 20 டன். அவளோட வந்து என் மேல பெட் பண்ணிருக்கு. நீங்க தான் ஜெயிப்பீங்க சார். நான் பண்றேன். ஆமா வரு வந்து டேடி வில் ஷோ பிகர் ஆர்ம்ஸ் இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நேத்து ஃபோன் பண்ணேன். அதை விட்டு கொடுத்துறாங்க சார். இன்னைக்கு நீங்க இப்பவே வந்து வித்ரா நீங்க பண்ணிக்கோங்க. விட்டு கொடுத்துற போறீங்க. தேவையில்லாம நீங்க தோக்குறது என் மனசுக்கு. அதான் இங்க மாப்பிள்ளை மனசு. சார் விட்டு கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. இல்ல சொல்லியிருக்கேன் நான். இல்ல இல்ல விட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கலான்ட்டாரு. சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. முன்னாடி ஆன் பண்ணிட்டீங்கல்ல. ஆன் பண்ணிட்டேன். புரிஞ்சிச்சு. மாப்பிள்ளை அடிக்க போறது உறுதி ஆர்ம்ஸ்ல. ஆமா ஆமா. டார்லிங், இப்போ நம்ம பெரிய டேரக்டர்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணியாச்சு. கே. ரவிக்குமார் சார்லேருந்து மணிரத்னம் சார்க்குள்ளேருந்து ஒர்க் பண்ணிட்டு இப்போ நியூ ஏஜில் விக்னேஷ் கார்த்திக் நான் இருக்கட்டும், கீர்த்திஸ்வரா விக்னேஷ் ராஜா. விக்னேஷ் ராஜா விக்னேஷ் ராஜா இருக்கட்டும், கீர்த்திஸ்வரா இருக்கட்டும், கீர்த்திஸ்வரன். என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க உங்ககிட்ட இவங்க ஒர்க் பண்ணுறதுல? டிஃபரன்ஸ் இப்போ நியூ ஏஜ் டேரக்டர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர்ஸ் டிஃபரன்ஸ்னு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஒரு தாட் ப்ராசஸே இருக்கு. இப்போ ஜென்சி கிட்னு சொல்லுவாங்க. ஜென்சி கிட்டோட தாட் ப்ராசஸ் என்ன, அது சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, அந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா திங்க் பண்றது. அப்போ ஏதாவது சீன் எதுவும் சொன்னாங்கன்னா இப்போ அரையுதுன்னு சொல்லுங்கண்ணே, எதுக்கு அரையணும்னு கேட்போம் முதல்ல லேடியை. அந்த மாதிரி சில காட்சிகள் பண்ணியிருக்க மாட்டோம். லேடியை வந்து அடித்த சீனு நான் நடித்ததாவே எனக்கு தெரியாது. எக்ஸப்ட் ஒருத்தர் அடிக்கணும்னு சொல்றது கூட நடிக்க முடியாமல் போனது வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை அவங்க. அவங்க ஒத்துக்கவே இல்லை. ராதிகா சரத்குமார் கரெக்டா தானே சொல்லிச்சு. கையை வேற நீட்டிடுச்சு மேடம். கை நீட்டிடுச்சா? ஆமா மேடம், கூப்பிடு. எங்கனாலும் நாங்க வேற எங்கேயோ போயிட்டோம் சார். யார் பண்ணி சரி ஆர்வமா இருக்க கூடாது. ரமணேஜி படத்துல வந்து ரொம்ப நேரம் நான் வந்து அவங்க சீனியர், அப்போ நானும் உட்காந்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு டேரக்டர் இருக்கும், ஏதோ பேசி நம்மளுக்கு எதுக்கு வந்து இப்போ சாம உட்காந்து அவன் 10 லைன்ஸ் பார்த்தோம். டேரக்டர் வந்து தளபதி வந்தார். சார் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் சார். என்ன சொன்னோம், சீன் படிச்சிங்க, அதை படித்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அரையணும். ஓகே, மேடத்தை அரையணும். நீங்கள் மேம் அரையணும். மேம் அரையணும். அரைஞ்சவுடனே நான் மறுநாள் வந்து மன்னிப்பு கேட்பேன். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஏன்னா அந்த பையனை வந்து இது பண்ணுறதுக்காக ஒரே வழி ஒன்று அரைஞ்சிட்டேன் அப்படின்னு. அதை பற்றி இல்லைங்க, நீங்கள் இன்றைக்கி என்ன அரைவீங்க, நான் காத்துட்டு இருந்தேன்வாங்க. இந்த டைலாக் நான் சொல்லணுமான்னு கேட்டு தகராறாயிடுச்சு 2 பேருக்கும். என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, ஹஸ்பண்ட் வந்து அரையிறது வந்து பெரிய சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு நான் வந்து உலகத்துக்கு நான் சொல்லணுமா? சொல்லவே முடியாது. போராடி பார்த்தேன். சொல்லுங்க நான் சொல்லவே முடியாது, நீங்க வேணா சொல்லி அரை வாங்கிக்கோங்க. அது மாதிரி ப்ரோக்ரஸிவ் திங்கிங்ல இருக்கிறாங்க. நீங்களும் மேம் எப்போ சேர்ந்து நடிக்க போறீங்க? இதுக்கு அடுத்து உங்க காம்பினேஷன் எப்போ பார்க்கறது? நான் சேர்ந்து நடிக்கவே முடியாது. ஏன்னா நான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், நடிக்க முடியாது. 2 பேருமே வந்து உண்மையை சொல்லி ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கணும். அது ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க உங்களுக்கு? ஆன் ஸ்கிரீன்ல கதை வரல, கதை வந்துச்சுன்னா நடிப்பாங்க. நீங்க ரெடி? நாங்களே ரெடி. ஓகே, எங்க செக்மெண்ட்லேயே ஒன்று வச்சிருந்தோம் சார். நீங்க மைண்ட்ல உங்க படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்றதெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நீங்க வச்சிருக்க ஏய் பண்ணலாம், இது பண்ணலாம், அரசு பண்ணலாம், பச்சைக்கிளி முத்துச்சாரம் பண்ணலாம், இந்த மாதிரி பிளானிங். பச்சைக்கிளி எங்க போற அவருடைய தங்கப்ப தக்கம் அது மானஸ், அது நல்ல மானஸ் எக்ஸ்ட்ராடினரி. சார் நீங்க சொல்லுங்க, சார் படத்துல இப்ப ரீரிலீஸ் பண்ணா இந்த ஒரு 3 படம் பண்ணலாம்ப்பா ஷியோரா அப்படின்னா? எனக்கு மெயின் அரசு தான். அரசு சாத்தே சொல்லிடுறேன். அடிக்கடி சொல்லப்போ அரசு. நாட்டாம 2 நாட்டாம இல்லாம சூரியவம்சம் இந்த 3 கண்டிப்பா ரிலீஸ் பண்ணலாம். சூரியவம்சம் அடிக்கடி வந்து சேனல்ல போடுறாங்க, பார்த்துருக்கிற வாய்ப்பு. பச்சைக்கிளி முத்துச்சாரம் பார்த்துருக்க மாட்டாங்க. தசரதன் ஆல்சோ இஸ் a good film. தசரதன் நல்ல படம் அது. ஆக்சுவலா அப்பாவுக்கு மாடுங்க 4 வருஷம் நடிச்சாங்க. குட் ஃபிலிம். அப்போ ஏற்றுக்கல, நிறைய பேர் படம் பார்த்து சொன்னாங்க. அரவிந்தன் கூட பண்ணலாம். அரவிந்தன் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட்ல போட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ணலாமா சார்? இல்ல அன்னைக்கு வந்து நம்ம எடிட் பண்ணி பார்த்த பிறகு அன்னைக்கு அது நல்லா இருந்துச்சுல. இப்போ நான் தெரிந்து ஒருத்தர் படம் பார்ப்பேன், அது பார்க்கும்போது இதை இப்படி போட்டிருந்தா பெட்டரா இருக்கும் படம் தோணுது எனக்கு. மாத்தி பண்ண முடியும், அதுக்கு அவ்வளவு தூரம் சான்ஸ் இல்ல. இப்போ வந்து டிஜிட்டல் வந்த பிறகு you can keep on cut and various versions பார்க்கலாம். ஓகே, இல்லையா? இது ஒரு கட் பண்ணி பார்த்துக்கலாம். அன்கட் வெர்ஷன்ஸ் அப்படிலாம். அரவிந்தன் ஃபர்ஸ்ட் ட்ரைலர் ஷூட் முன்னாடி பண்ணீங்களா சார்? ஆமா, ட்ரைலர் ஷூட் முதல்ல பண்ணோம். ஷூட்டிங் முன்னாடி ட்ரைலர் ஷூட் இப்போ பண்ணிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு ட்ரைலர் பண்ணது வந்து அது என்னன்னா வந்து ராண்டியோடைய கேமரா ஒர்க் எல்லாம் பேசப்பட்டு ரஜினி சார் வீட்டுக்கு வந்து அதை பார்த்தாரு. அப்பா, அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யார் பண்ணல. ஆமா, வீட்டுக்கு வந்து அந்த ராண்டி பண்ண அந்த ட்ரெய்லர் வந்து வீட்டில் போய் பார்த்து போனார்.
ஏகப்பட்ட ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்காரு டார்லிங். ஏகப்பட்ட ஃபர்ஸ்ட் இருக்கு. நீங்களே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தானே? ஆமா, அதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு எனக்கு. ஓகே ஓகே, ஒரு சின்ன கேமிங் செக்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்கு. டியூட் சரத்குமார் எங்களுக்கு வந்து ஒரு ஃபைட்டரா, ஆக்டரா, டான்ஸரா தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஹிடன் டேலண்ட் வந்து சிங்கிங். ஸோ நீங்க பாடின பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? பிடிச்ச பாட்டு டார்லிங் சொல்லுங்க. நான் படத்துல பாடின பாட்டு அப்படின்னு சொன்னா ஒரு ஒன்று இரண்டு Okay. அந்த பாட்டு. அப்புறம் தருவியா தரமாட்டியா நிறைய தெரியாது. நல்ல சாங் தான். சொன்னதோட நிறுத்தக்கூடாது. இப்போ நீங்க அங்க பாடி காட்டணும். குரல் வளம் சரியில்லை இல்லாத சூழலில் சரியில்லாத இருந்தால் அந்த அந்த அன்பு சகோதரிக்கு வேணா தருவியா தரமாட்டியா தரலன்னா உன் பேச்சு கா 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 தருவியா தருவியா. சார் கேட்குறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. நானும் இப்போல்லாம் தான் அந்த குத்து சண்டை போகிறது, இது பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறலாம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், நிஜமாலுமே உங்கள் இளமையின் ரகசியம் பீட்ரூட் ஜூஸ் தானா? பீட்ரூட் ஜூஸ்னால இளமையாக இருக்க முடியாது. சில டயட் வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ. பீட்ரூட் வந்து உண்மையிலே வந்து வெரி குட் ஃபார் ஹெல்த். ஓகே. இப்போ நான் வந்து அதே பீட்ரூட் ஜூஸ் தான் காலையில் குடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன் உங்களை நம்பி தான் பழக்கடை வச்சிருக்கோம், நாங்கள் காய்கறி கடை வச்சிருக்கோம். பீட்ரூட் வந்து இட்ஸ் வெரி குட். நான் வந்து சாலடா சாப்பிட்றேன், ஜூஸாக சாப்பிட்றது இல்லை. பீட்ரூட் வித் லிட்டில் சீஸ் அதனால பீட்ரூட் வந்து இருக்கு. ஒரு வாரத்தில் 3 நாள் பீட்ரூட் இருக்கு. ஸோ அது வந்து அதே ஜூஸாக தான் குடிக்கணும்னு இருக்குல்ல. ஓகே. ஸோ யூ ஷுட் இன்க்ளூட் தட் சாலடா யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து பிளாக் காஃபி எல்லாருக்கும் தெரியும், பிளாக் காஃபி வித் கீ சாப்பிட்றேன் நான். ஸோ அது வந்து எனர்ஜைஸ்க்காக பண்ணிடுறேன். அப்புறம் நான் ஒரு மீல் தான் சாப்பிட்றேன். நீங்கள் ஒரு மீலோட வாழ முடியுமா உங்களால்? வாய்ப்பே இல்லை. மத்தியானம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு சூப் குடிப்பேன், தூங்கிடுவேன். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது உங்களால? அது தெரியல. பல விஷயம் கண்ட்ரோல் பண்ணுறது, இதையும் கண்ட்ரோல் பண்ணுறேன். சர்காஸ்டிக் கிங். ஹாய் சார், இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸில் அடுத்து இவங்களோட படம் பண்ணணும்னா யாரோட பண்ணுவீங்க? எல்லாரோடையும் கரண்ட் ஜெனரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. எல்லாரோடையும் படம் பண்ணணும் தான் ஆசை எனக்கு. ஓகே. ஸ்பெசிஃபிக்காக இந்த டேரக்டர் படம் பார்த்தேன், இஸ் ஒர்க்கிங் குட், பட் நான் இது கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன்னு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, இப்போ மாரி செல்வராஜ் வந்து கரண்ட் ஜெனரேஷன் மாறி இப்போ வந்து நிறைய படம் பண்ணிட்டார். மாரி செல்வராஜ் நான் பல தடவை வந்து வித்தியாசமான கதை இருந்தால் சொல்லுங்கள் மாறின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அவரு முக்கியமாக சொல்லியிருக்கேன். விக்னேஷ் ராஜா கூட நம்ம போர்ட்டல் 2 பண்ண போகிறோம். சூப்பர் சார். அதனால அது வந்து இப்போ தனுஷ் படம் முடிஞ்சோடனே வெரி குட் அதை வந்து ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணுவார். சூப்பர் சூப்பர். எக்ஸ்பெக்டிங் மோர். சார், டியூட் படத்தில் அந்த மயிலாப்பூர் மயிலே மயிலே சாங் வரும்போது ஒரு பேனர் வரும் பார்த்தீங்களா? இப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்னாலே அந்த நெஞ்ச முழுகிற டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து வனவாசம் சென்று ராமர் திரும்பிய பிறகு எல்லாரும் வந்து அடையாளம் காட்டுறார். இவங்க வந்து எனக்கு இந்த இடத்துல உதவி பண்ணாங்கட்டு ஆஞ்சநேயர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார் ராமரை. நம்ம பேர் சொல்லவே மாட்டாரு. சொல்ல கடைசியில் அவருக்கு முடியல, ஒரு பேரே சொல்லலை. அப்படின்னு ராமா என்ன அப்படின்னு கிழிச்சார். உங்களை எங்கே வச்சிருக்க பார்த்தீங்களா, என்னை பற்றி ஒரு வார்த்தையே சொல்லணுன்னு. என்னை உன் நெஞ்சுக்குள் வைத்திருப்பதை பற்றி நான் என்ன சொல்வதுன்னா அந்த மாதிரி எல்லாரும் அப்படி தோற்று அந்த அன்பு பாசத்துக்கு உச்சம் அதான். தலையில வேற தலையில கிளாஸ் வச்சு ஆடி சரி போங்க. ஏன்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூ ஆக்டர்ஸ்ல நீங்க தான் அது ஒரு ஃபார்மேட் சொன்னீங்கல்ல, அப்பெல்லாம் இது தேவைப்படுச்சுப்பானு அந்த ஃபார்மேட்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களை வச்சு நான் நெகட்டிவ் ரோலும் பண்ண முடியும், ஹீரோவுக்காகவும் பண்ண முடியும், அப்பா கேரக்டர் பண்ண முடியும், எல்லாமே உங்களை வச்சு ஒர்க் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு கண்டிப்பா ஒரு மெனக்கடல் இல்லாம பண்ண முடியாது. நீங்க எதுவும் படிக்க சொல்ல மாட்டீங்க. கேரக்டர் சொல்லும் போது அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஓகே. அந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து டைரக்டரோட இன்புட் வாங்கிக்கணும். ஓகே. அவரு என்னவா இதை சித்தரிக்க வேண்டும் நினைக்கிறான்னு தெரியாம நடிக்கக்கூடாது. அவரோட தாட்ல தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. ஓகே. மூவி இட்செல்ஃப் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் தி டைரக்டர். ஓகே. அவர் கதையில தான் நம்ம உள்ள போறோம். அவர் நினைக்கிற மாதிரி இந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணாதான் அது ஜஸ்டிஃபை ஆகும். ஓகே. நீங்க சொல்லிருக்கீங்க நான் இப்படி பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா அப்படி பண்றதுனால அவர் அப்படி எழுதியிருப்பாரு. நீங்க இந்த மாதிரி கேரக்டர்ல இதுல என்ன மாதிரி டெவலப்மெண்ட் பண்ண முடியும், இம்ப்ரோவைசேஷன் பண்ண முடியும்னா அதுக்குள்ளதான் பண்ணணும். ஸோ கொடுக்கப்பட்ட கேரக்டர் நடிக்கிறவங்க தான். யூ வான்ட் கிராஸ் தி பேப்பர். நீங்க அந்த பேப்பர்ல என்ன இருக்கோ ஆக்டர் தான். ஓகே. இப்போ எல்லாமே நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணணும்னு நினைப்பேன். ஓகே. அதை வந்து ரிஹர்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ சொல்ல வேண்டிய கருத்து தான் இப்போதான் வந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்குல்ல. ஓகே. எல்லாரும் உட்காரும் போது நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க, கொலாபரேட்டிவா தான் போறாங்க. கொலாபரேட்டிவா போறா அது வந்து வந்துடும். ஓகே. அதனால வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन. ஹாய் சார், நீங்கள் ஒரு டாக் லவர்னு நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். ஸோ கரண்ட்டாக உங்கள் வீட்டில் எவ்வளோ டாக்ஸ் இருக்குது அண்ட் ஏன் சார் உங்களுக்கு டாக்னா அவ்வளோ பிடிக்குது?
எனக்கு பெட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து டாக் லவர் தான், எல்லாமே பேசிக்காகவே அனிமல் லவர் நான். ஆனால் இப்போ வந்து தற்சமயம் வந்து நான் வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கேன். இப்போ திரும்ப மீண்டும் வந்து என்னோட கொட்டிவாக இல்லத்துக்கு செல்ல இருக்கு. ஓகே ஓகே. அப்போ அங்கே பெரிய ஸ்பேஸ் நிறையா இருக்கு. நான் அதிகமாக வச்சுருந்தது வந்து 14 பெட்ஸ் வச்சுருந்தேன் டாக்ஸ். 14 டாக்ஸ்? 14. ஆமாம். அப்படியே சார். அப்பா. நீங்களாம் கை கம்மி கீறினது காரணமே என்னுடைய ஆமாம் அவங்க தான். அப்போ எங்கள் அம்மா வந்து ராகுல் பிறந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து ஒன்று இந்த 14 இங்கே இருக்கும், இல்லாட்டி நீ வீட்டில் இருக்கணும். என்ன கம்பேரிசன்? ஆமா ஆமா. எல்லாமே பிக் டாக்ஸ். ஓகே. வந்த மேலே பாஞ்சா கீழே வந்துடும். எங்கள் அம்மாவுக்கு பெரிய வரியாக தான். இந்த 14 பேர் நான் வந்து ஷூட்டிங்லேருந்து வந்தால் ஒரு 15 days இல்லை 20 days இல்லைன்னா நான் என்ட்ரை என் சவுண்டு கொஞ்சம் கேட்டால் போதும், அதை வந்து திறந்து விட்டாங்கன்னா இந்த தோட்டத்தில் வச்சு நான் புரட்டி எடுத்து இந்த பாக்ஸர்ன்ற பீரியட் வந்து 4 காலையும் குதிக்கும். சொன்னா என் கராத்தே ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு தெரியாதுல்ல, இடிச்சு அங்கே இடிச்சு படுத்து உள்ள வாடா சட்டை கிட்டலாம் போட்டு கடிச்சு குதறி எடுத்துருங்க. 14 பேர் அவங்களுக்கு பேர் வச்சிருப்பீங்களே, எப்படி ஞாபகம் இருக்குமா? 14 பேர் ஞாபகம் இல்லை. அது நான் பேசிக்கா வந்து எல்லாருக்கும் எல்லாமே பேர் உண்டு. ஓகே. எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து பண்றது எங்க அம்மாட்ட ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும். எங்க அம்மா அந்த தட்டை வச்சுட்டு அவங்க சொன்ன பிறகு தான் சாப்பிடுவோம். ஓகே. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமாம், அவங்க வச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. வாங்க அப்படின்னு தான் வருவாங்க. அப்போ எங்களை எப்படி வளர்த்துருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட். ஹாய் சார். ஸோ நீங்கள் பண்ணணும்னு நினச்ச ஒரு படம், பட் ஏதோ ஒரு ரீசனால அந்த படம் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆனோடனே பிளாக் பஸ்டராகி ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஏதாச்சும் படம் இருக்கா சார்? நான் மிஸ் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். நான் ஜென்டில்மேன் பண்ண வேண்டியது பண்ணலை, மிஸ் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். அப்போ நான் ஐ லவ் இண்டியா பண்ணேன். பவித்ரனுக்கு வந்து எனக்கு சூரியன் கொடுத்தனால பவித்ரனோட நான் ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா குஞ்சுமோகன் சாருக்கும் பவித்ரனுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால சங்கரை வச்சு 5 நாள் ஃபோட்டோ ஷூட்டில் முடிச்சிட்டோம். அப்போ சங்கர் வந்து மீசை எடுக்கணுன்றாரு, பவித்ரன் வந்து மீசை வைக்கணுன்றாரு. அப்புறம் ஜூலை 14 2 பேரும் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் குஞ்சுமோகன் சார் வந்து பவித்ரன் சரியான கோவம், வாட் எவர் ரீசன்ஸ், நீங்கள் அவர் படம் நடிக்கூடாதுன்றாரு. நான் சொன்னேன், குஞ்சுமோகன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து பவித்ரன் தானே. ஸோ அந்த ஒரு லாயல்ட்டி வச்சுருந்தேன். நான் அன்றைக்கி வந்து 2 படமும் பண்ணேன்னு தான் சொன்னேன். சங்கர் படமும் பண்ணேன். நான் தான் சங்கர் வந்து குஞ்சுமோகன் கதை சார் நல்லா இருக்காருன்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து அந்த படம் மிஸ் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து வருத்தம்ன்றது எனக்கு கிடையாது. ஏன்னா அன்றைக்கி ஜென்டில்மேன் ஹிட் ஆயிடுச்சு. ஐ லவ் இண்டியா டிட் நாட் டூ வெல். அந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் படம்னு கிடையாது எனக்கு. ஆனால் அது ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ லவ் இண்டியா பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஜென்டில்மேன் ஓடாமல் இருந்துச்சுன்னா, ஸோ அதனால் வருத்தப்படுறது விட்டு கிடையாது. சகோதரர் கேட்ட மாதிரி அந்த படம் பண்ண வேண்டியதுன்னா, ஆனால் பண்ணலைன்றது உண்டு. பட் அந்த படம் ஹிட் ஆகிட்ட பிறகு பெருசாக வருத்தப்படல. பட் ஐ ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் சங்கர். ஹாய் சார். இப்போ நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து பாலிடிக்ஸுக்கு வந்து நிறைய பேர் நம்ம போகிறாங்க. ஸோ லைக் எம்ஜிஆர், நீங்கள் இப்போ கரண்ட்டாக கூட நம்ம தளபதி விஜய். ஸோ இதை பற்றி வந்து நம்ம மக்களிடையே வந்து நிறையா பல கருத்துக்கள் இருக்குது. ஸோ நல்ல விதமாகவும் இருக்குது, கெட்ட விதமாகவும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து அரசியல் வரணுன்றது தான் என்னுடைய காரணம். ஸோ யூ ஹேவ் டு பி பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக நாட்டில் நீங்கள் வந்து அரசியல் இருக்கணும். அப்படி அரசியல் சிந்தனை உள்ளவராக இருக்கணும். வருங்காலத்தை நம்ம ஆள்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்படிதான் நினைக்கிறவனா. அதனால் கலை உலகத்துலேருந்து எவ்வளோ பேரும் நான் வரலாம். ஆனால் அவங்க மக்களுக்காக என்ன செய்ய போகிறோன்றது உறுதியாக நினச்சிட்டு வரணும். ஸோ அரசியலுக்கு வருவது நல்லது தான். பலரும் வந்திருக்காங்க, பலரும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களா நிலைத்து நிற்க முடியுமா என்பது பார்க்கணும். இது வந்து அரசியல் என்பது ஒரு முழு நேர ஒர்க். இது நம்ம பார்ட் டைம் ஒர்க்கு, அதை பார்க்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்ய யார் வந்தாலும் வரவேற்கத்தக்கவர்கள் தான். அந்த சேவையை சரிவர அவங்க வந்து வழிநடத்தி கொண்டு போன்ற ஒரு தன்மை அவங்களுக்கு இருந்தால் நல்லது. வழிநடத்தணும்னு சொன்னால் ஞாபகம் வருது டார்லிங். இப்போ க்ரௌட் ஹேண்ட்லிங்னு ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் கூட இருக்குது. க்ரௌடை உங்களோட ஃபஸ்ட்டு மாநாடு வந்து எங்கள் சைடு நம்ம டீமில் இருக்கவங்க தான் சொன்னாங்க. அவர் அந்த மாநாட்டில் இருந்திருக்காங்க, ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி நீங்கள் போட்டிருப்பீங்க, நம்ம மதுரையில் பெரிய மாநாடு போட்டேன், திருநெல்வேலி மாநாடு. அப்போது அந்த க்ரௌடு கிளம்பி போகும்போது உங்கள் ஆடியோவே தெளிவாக பார்த்து ஜாக்கிரதையாக வீட்டுக்கு போய் சேருங்க, நீங்கள் சொன்ன ஆடியோ கேட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு விஜயகாந்த் சாரும் சரி, ஒரு துண்டை வச்சு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி வச்சிருந்தீங்க. 2 பேருமே ஃபீல்ட்லேருந்து வந்தவங்க தான். க்ரௌட் அப்படி பக்கமாக ஹேண்டில் பண்ணுறீங்க. இப்போ இந்த நடக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹவ் யூ ஏபிள் டு டூ தட்? பேசிக்லி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். ஓகே.
நான் வந்து கருத்து சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஒரு வந்து 100 பேர் வராங்கன்னு சொன்னால் அந்த 100 பேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உங்களுக்கு இருக்கணும். உன் கண் பார்வையால் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாட்டி சிட்ட தைரியமாக சொல்லணும். அன்பில் அன்பு சகோதரர் அஜித்குமார் பார்த்தேன் இல்லையா, துபாயில் வந்து இருக்கும்போது அவங்களுடைய பிஹேவியர் பிடிக்கும், நேராக போய் கிளியர் போய் சொன்னார்ல, சினிமா தியேட்டர் ப்ளீஸ் அப்படின்னால, நீங்கள் அந்த ஒரு ஒற்றை சொல் போதும். இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்களா இல்லையாப்பா அப்படின்னு சிட்டா சொன்னால் நிற்க தான் போகிறாங்க. அவங்க உங்களை மீறினா அப்புறம் அவங்க ரசிகர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் கண்டக்டிங் யுவர் ப்ராப்ளம். அது வந்து குறையாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. யூ ஷுட் கண்டக்ட் அ க்ரௌட். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த க்ரௌட். நீங்கள் யார் உங்களை பார்க்க வருகிறார்களோ அவங்களுக்கு துளி கூட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திருப்பி அனுப்புவது நம்மளுடைய கடமை. அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களால் முடியாதுன்னு சொன்னால் தென் யூ பெட்டர் நாட் கோ தேர். இல்லாட்டி யூ ஷுட் கண்ட்ரோல் இது. எவ்ரிபடி எல்லாரும் கூட வரதான் செய்யும். இப்போ நானும் வந்து இது வரைக்கும் வந்து நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து 1996 வந்தேன். இது வரைக்கும் ஐ சீன் பிகர் கிரவுட்ஸ் தென் டுடேஸ் விஜய்ஸ் கிரவுட்ஸ். ஐ ஹேண்டில் மெனி பீப்புள். தைரியமாக கூட்டத்தில் இறங்கி போய் பேசுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். பேசாம உட்காரியாலே கிளப்பி போடான்னு அந்த அளவுக்கு டைரெக்டாக போவேன். அவங்க எது பண்ணிவிடுவான், அது கவலையும் போட மாட்டேன். ஸோ ஐ வெரி ஸ்ட்ரிக்ட் வித் பீப்புள். ஐ ஆல்சோ வெரி அன்போடு இருப்பேன். நான் ரொம்ப வந்து சேட்டை பண்ணாங்கன்னா நான் உடனே இப்போ சொல்லிடுவேன், என்னென்னு போய் பாருங்கன்னு சொல்லுவேன். 5 நிமிஷம் நிறுத்துவேன், போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு. ரெண்டாவது, இந்த பவுன்சர் கல்ச்சர் எனக்கு பிடிக்காத ஒன்று. நான் யாரும் தள்ளிட்டு போய் அவங்க மேலே யாரும் விழுந்து, அவங்க இருக்கிற குழந்தை மேலே விழுந்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னா, ஸோ எனக்கு வந்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவேன். முதல்ல நீங்கள் எல்லாரையும் தள்ளிட்டு போகாதீங்க, நான் போயிடுறேன். என் அன்புக்கு கட்டுப்பட்டு அன்பால் வருகின்ற கூட்டம் வந்து என்ன ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கும் நம்ம போகும்போது கை கொடுத்துட்டு போயிடணும். நீங்கள் அப்படி வந்து நான் பழகினேன். அவரால் மற்றவங்களால் ஹேண்டில் பண்ண முடியாட்டி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அதுக்கு வச்சுக்கணும். ஆர் யூ ஸ்பிளிட் யுவர் என்டையர் க்ரௌட். ஸ்பிளிட் யுவர் க்ரௌட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கிளம்புறேன், நான் இந்த ரூட்டில் வரேன், ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறேன், நீங்கள் ஆங்காங்கே நின்று வந்து நான் அந்த இடத்துல நிறுத்தி பேசிட்டு போவேன்னு சொன்னால், அதே அந்த இடத்துல க்ரௌட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இருக்கிறதே 1,10,000 1,20,000 போலீஸ் ஃபோர்ஸ். அதை வச்சு எவ்வளோ பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஸோ we have to conduct ourselves properly. Leadership quality lies there in telling your people cadre to stay in that position. Do not rush அப்படின்றது வேணும். திருப்பதியில் போகும்போது நோ அப்படின்றது சரி நோன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அவங்க உங்களை விரும்புகிறவங்க தானே. உங்களுக்கு எதிரியாக நிற்கல 10 பேர் வந்து பட்டாக்கத்தையோட நின்று உங்களை குத்த வந்தவங்க பிடிச்சி உங்களை பார்க்கணும்னு வந்தவங்க தானே. பார்க்க ஆசையில் வந்து நிற்கிறவங்க தானே. உங்களை தம்பி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கும் அடிப்படலாம், அவங்களுக்கும் அடிப்படலாம். 20 பவுன்சர் தள்ளும் போது போய் விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், இதாவது கொஞ்சம் கேட்டு அவங்க பின்னாடி இருக்கும் அடிப்படலாம்ல. ஸோ அதனால நம்ம விஷயம் வெரி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். யூ நோ வென் யூ கோ க்ரௌட் வில் கம். க்ரௌடை பார்க்கணுன்றதுக்காக போகிறது வேறு, க்ரௌடு வரும். அந்த க்ரௌடை மெயின்டைன் பண்ணி அனுப்புறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இது குறையில்லை, திருத்தி கொள்ள வேண்டிய ஒன்று. மக்கள் பாதுகாப்பு மிக மிக அவசியம். அதுக்கு சொல்கிறேன். The core thing is awareness. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுற அவேர்னஸ் இருந்துச்சுன்னா கூட்டம் வரும். பஸ் கூட்டம் வரும்போது அது கண்ட்ரோலபிள் கூட்டமாக இருக்கணும். இல்லாட்டி அதுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? 100% முடியாது. அண்டர்ஸ்டாண்டில் யூ ஹேவ் கண்ட்ரோல் அஸ் எ லீடர். யாராலையும் முடியாது. கூட்டம் வரதான். இப்போ நான் கூட பிள்ளைமொழிக்கு போயிருந்தேன், அது வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மதுரையில் வந்து பெரிய மாநாடு நடத்திருக்கேன். மோர் தென் 1.5 lakh people வர ஒரு அசம்பாவிதம் நடக்காது. தாய்க்கழவி டீசர் பார்த்தோம். வீட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான காம்படிஷன் வரப்போது போல. டார்லிங்கோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் சரி, லுக்காக இருக்கட்டும் சரி, அப்பா ஷி இஸ் ஜஸ்ட் ரூலிங் த ஸ்க்ரீன்ஸ். இப்போ இந்த பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் எப்படி வீட்டில் என்ன காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷன் எதனா போதா பேசுவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன்ன்றது எங்கள் 2 பேருக்குள்ள கிடையாது. ஹெல்த்தி காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷனுக்கே போகிறது காம்படிஷனே வச்சுக்கிறது கிடையாது. ஷீ இஸ் அ கிரேட் பர்ஃபார்மர். இன்றைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு ஆல் இண்டியா லெவலில் நான் வந்து என் மனைவி என்பதற்காக நான் சொல்ல, ஆல் இண்டியா லெவலில் ஒரு கேரக்டர் கொடுத்து இந்த கேரக்டரை சிறப்பாக செய்வதற்கு ஒரு கலை உலகத்தில் வந்து ஒரு நடிகை இருக்கிறான்னு சொன்னால் அது ராதிகா சரத்குமார் அவர்கள் தான். மிகைப்படுத்தியே சொல்றேன். தாய்க்கலையில் வந்து நடிச்சிருக்காங்க. வந்து தாய்க்கலையில் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த எஃபர்ட் தட் ஷி ஹஸ் டேக்கன் அண்ட் தி வே ஷி ஹஸ் பெர்ஃபார்ம்ட், இது வந்து மக்கள்கிட்ட அவார்டு வாங்கினாலே போதும். ஏன்னா அப்படி பார்த்தா பல பெரிய ஆளுங்களுக்குலாம் இங்கே அவார்டே கொடுக்கல. ஸோ அவார்டுக்காக நடிக்கிறது இல்லை இவங்க அந்த கேரக்டர் பிடிச்சி அதை பேஷனேட்டாக இதை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நடித்தது தான் அந்த தாய்க்கிழவி. அதனால் அதுக்கு எடுத்து மெனக்கடல் அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா ஒரு மேக்கப் போட்டு ஒரு 3.5 hours மேக்கப் கலைக்கிறது, ஒரு 2 மணி நேரம், அது பண்ண விதம், ஸ்டைல், லாங்குவேஜ், டெலிவரி. அவங்க ஷீ இஸ் வொர்க்கிங் தி பாடின்னு கூட நினைக்கிறேன். 15 kg வந்து இன்க்ரீஸ் பண்ணி தொப்பை சைடில் இந்த கை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஸோ அது என்னுடைய இன்புட் சார் அது கொடுத்துருக்கேன். விச் அடாப்டட். டயட்டில்
இல்லை டயட்டில் இல்லை, அங்கே ராதிகா எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். எக்ஸாக்ட்லி தெரியல, இந்த பல்லு ஆமா, தெரியல. உன்னுடைய மொழி பயன்படுத்தல் எதுவுமே அங்கே வந்து உன்னுடைய குரல் தெரியாத அளவுக்கு டப் பண்ணணும்னு சொன்னோம். நாளைக்கு நம்மகிட்ட கோர்ட்டுங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆனால் அதை நம்ம படத்தை எல்லாம் போட்டு கலாச்சி விட்டுருக்கோம். இப்போ இந்த படத்தில் கோர்ட் சீன் பார்த்தா கூட பாகிஸ்தானுக்கு பாம்பு போட போகிறோன்னு இருக்கிறதும், அங்கே வருத்தப்பட வாழை சங்கத்தில் ஒரு கோர்ட் சீன்லாம் இருக்கும். அந்த கோர்ட் சீனை இவ்வளோ ஃபன்னாக ஹேண்டில் பண்ணுற தாட் எங்கே வந்துச்சு, அது ஏன் அப்படி பண்ணுறோம் நம்ம? ஆக்சுவலாக கோர்ட்னு நீ சீரியஸாக சொன்னீங்க, உள்டாவா எடுக்கிறதா. ஓகே, சீரியஸான விஷயத்தை மாத்துறதா பிளான்டு. அந்த கோர்ட் சீனாலே நம்ம இதில் ஃபன்னாக இருக்கும். இல்லை ஹாஸ்யமாக சொல்லியிருந்தாரு கூட, என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் முதல்ல டவுட் வந்துருச்சு, இவங்க தான் அப்படி பண்ணியிருப்பாங்களான்னு டவுட் வருது. அதுவும் காமெடியாக பண்ணா கூட அவங்களோட தாட் அவர் பார்க்குறாரு. எங்கே கொண்டு போடுறது கொண்டு தயாரிச்சு பாகிஸ்தானுக்கு அவர் கர்நாடகான்னு பாப்போம். நீ தீவிரவாதி பார்த்து முதல்ல வந்து டவுட் வந்துருச்சு. அவர் வந்து இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது தெரியுது. Not on the argument of the comedy. Okay. Already has decided that these people are not done. வேற ஏதோ சித்தரிக்கப்பட்ட ஜோலிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு தெரிஞ்சது. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். என்ன ரொம்ப டாலரேட் பண்ணி எல்லாரும் வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வந்து படத்தை பார்த்து மீண்டும் ரசியுங்கள். செகண்ட் ரன் மாதிரி தான் இப்பெல்லாம் ஓடிடி வரதோ நம்மளுக்கு 10 கோட் ரிலீஸ் ஆகிறதும் சரி. இது வந்து மிகப்பெரிய ஒரு இது. நானே வந்து காலையில் வந்து நீங்கள் சொன்ன உடனே வம்பு சிவியை பார்க்க ஆரம்பித்தேன். பாம்பு சீனோடு நிறுத்தி கொண்டு இங்கே வந்து விட்டேன். இப்பொழுது வந்து பாம்பு கடியோடு மிகமாக அடியும் கடியும் நான் உணவுக்கு செல்ல விட்டால் கிடைக்கும் உறுதி செய்து விடுறேன். அது வந்து இந்த நாள்ல ஃபேமிலியோட வெளியில போறீங்க சார். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம். இந்த திரைக்காவியம் திரைப்படம் ஒன்றாம் ஒரு இயக்கிய திரைப்படம் கொம்பு சிவி. சண்முக பாண்டியன் நடிச்சிருக்க இந்த படம் வந்து இப்போ டென்ட் கொட்டாயில் வந்து ஒளிபரப்பாயிருக்கு. ஸ்ட்ரீமிங் ஆன் டென்ட் கொட்டாய். கண்டிப்பாக பாருங்கள், இந்த படத்தை ரசிங்க. தியேட்டருக்கு போய் பார்க்காதவரும் இந்த படத்தை கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.